அதுக்கு நம்மளை ஏமாத்திரும். தண்ணி தொட்டி பக்கம் செப்டி டேங்க் பக்கம் போகக்கூடாது. அதாங்க தள்ளி வச்சிருக்கு. இவன் பாருங்க அங்கே செப்டி டேங்க் இருக்கிறதுனால அதை விட்டு விலகி தான் வச்சுருக்கோம். பூமிக்கு கீழே உள்ள அம்சத்தை தானே இது ஸ்கேன் பண்ணுது. அதனால் அது பூமிக்கு கீழே தானே இருக்குது. அந்த தண்ணி தொட்டியும் அந்த செப்டி டேங்கும் அதனுடைய எஃபெக்டை காமிச்சிடும். அதனால் அது வேண்டாம், அது பக்கம் பார்க்கக்கூடாது. ஆமாம், இது முத்து நகர் சங்கர் நகர் டவுன் பஞ்சாயத்து ஏரியா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும். அது டிரான்ஸ்மிட்டர் கருவி, ரிசீவர். இது 12 மீட்டர் லென்த்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம். 300 மீட்டர் ஆழத்துக்கு பார்க்கும். நம்ம அங்கே எத்தனை மீட்டர் ஆழத்துக்கு பார்த்தோம்? சிதம்பரம் நகரில் 250 மீட்டர் மாதிரி ஞாபகம் இருக்குது. அதில் ரெண்டுலேயுமே தண்ணி வந்தது எனக்கே ஆச்சரியம். அந்த ரிப்போர்ட்டுக்கு அந்த கருங்கல் பாறை முறிஞ்சு அவ்வளோ தண்ணி வந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதை எவ்வளோ துல்லியமாக இது பண்ணியிருக்கு பாருங்க. அதுவும் ஒன்று வந்து டெப்த்து கரெக்டாக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இது அக்யூரேட்டாக அதே டெப்த்து. ரெண்டாவது வந்து முன்னாடியே வந்துட்டு அதான். ஆமாம், அதாவது கோடு, அந்த பென்சில் கோடு மாதிரி கரும்புழு கோடு வந்துட்டுனாலே தண்ணி நிச்சயம் வந்துடுது. மற்ற இதான் நம்ப முடியாது. அந்த பென்சில் கோடு மாதிரி உங்களுக்கு ரெண்டுலேயுமே அந்த பென்சில் கோடு வந்துட்டு, அதனால் அதில் ரெண்டுலேயுமே சூப்பராக தண்ணி வந்து. ஒன்று வந்து கரெக்டாக ஆழத்தில் கருங்கல் பாறை முறிஞ்சு கரெக்டாக அதே டெப்த்தில் வந்துருக்கு ரிப்போர்ட் படி. ரெண்டாவது இது நம்ம கொஞ்சம் சுமார்னு நினச்சோம், அதுதான் அதிக தண்ணி மேலே வந்துட்டு. ஆமாம், எனக்கு அந்த ரிப்போர்ட் வந்ததுமே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை. அந்த ப்ளூ கலரு அந்த பென்சில் கோடு மாதிரி வந்துட்டாலே நிச்சயம் தண்ணி டெப்த்து மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆமாம், நமக்கு பாக்ஸ் மாதிரி ஒரு வேறு மாதிரி மேகக்கூட்டம் மாதிரி புழு வந்தால் தான் நம்ப முடியாது. அந்த கோடு பென்சில் கோடு மாதிரி வந்துட்டுனாலே கருங்கல் பாறை முறிஞ்சு வரப்போகுதுன்னு அர்த்தம். அது நம்ம தமிழ்நாடு முழுக்க அதை ரிப்போர்ட் அதே மாதிரி வந்தால் வந்துடுது. ஆமாம், ஆழம் மட்டும் முன்ன பண்ண மாறுது. நம்ம செவந்திப்பட்டி ஆலங்குளத்துலேயே வந்துட்டேன். 430 இல்லை தண்ணி, 2.5 ஈல்டு. அந்த ஏரியாவில் எல்லோரும் 200 அடி 300 அடி போட்டு கழட்டிடுவாங்க. அவங்க எவ்வளோ நாளும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆழமாக பார்த்ததில் கருங்கல் பாறை முறிஞ்சு கீழே 430 ஒரு பென்சில் கோடு மாதிரி வந்துச்சு. அப்போ 600 அடி போடுங்கன்ட்டேன். 35 அடியில் ஈரம், அதுக்கு கீழே கொஞ்சம் புகையும் ஈரமாக போயிட்டே தான் இருக்குது. 400 அடிக்கு பக்கம் போகலாம் புகையாக போகுது. ஏன்னா ரொம்ப கருங்கல் பாறையில் மேலே உள்ள ஈரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஈரத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல புகையை. 430 அந்த கருங்கல் பாறை முறிஞ்சி 2.5 ஈல்டு. எனக்கு அது பெரிய ஆச்சரியம். எனக்கு என்னுடைய வாட்டர் போர்டு சர்வீஸில் அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி வராதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கருவி தான், இந்த ஸ்கேனர் கருவி தான் காட்டி கொடுத்துருக்கு. கருங்கல் பாறைகளையும் தண்ணி இருக்குது அப்படின்னு அழகாக காட்டி கொடுத்துருக்கு. இது நல்ல அருமையான டெக்னாலஜி. இது ரெண்டரை ஈல்டுனா எவ்வளவு? ஒரு 5 ஏக்கராட விவசாயம் பண்ணிடலாம். அவங்களுக்கே ஆச்சரியம். ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்களாமே, இந்த ஏரியாவில் இவ்வளோ தண்ணி இருக்கா அப்படின்னு அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம். இப்போ அவங்க வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு தான், வீட்டுக்கு அவ்வளோ தண்ணி வந்துச்சு. நான் சொல்கிற ஏரியா புரியுதா? சிவந்திப்பட்டி டு ஆலங்குளம், அது இட்டேரி பக்கம். அந்த ஏரியா இட்டேரியா பெரும்பாலும் தண்ணி இல்லாத ஏரியா. ஆமாம், 45 அடி 60 தண்ணி வந்துடும் வைங்களேன். வீட்டு தேவை தண்ணி ஓடிடும், அதனால் அது ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் 400 அடிக்கு கீழே தண்ணி முறிஞ்சது இதான் ரெக்கார்டு. ஸோ அதனால் நமக்கு எந்த ஏரியாவும் தண்ணி இல்லைன்னு சொல்லி நம்ம உதாசீனப்படுத்திட்டு போகக்கூடாது. டீப்பராக ஸ்கேன் பண்ணிட வேண்டியதான். பாருங்க, நான் சிதம்பரம் நகர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். 35 அடி தாண்டினா 40 அடி தானே தண்ணி வராது நினச்சிட்டு இருந்தேன். அவர் பேர் என்னது, அவருக்கு தண்ணி உருவாக்கி கொடுத்தேன். சிதம்பரம் நகர், அவர் இபி சிதம்பரம், அவர் பேரே சிதம்பரம், இபி என்ஜினியர், அவருக்கும் உருவாக்கி கொடுத்தேன். மறுபடி கணேஷ்ராஜா அண்ணன் பேர் என்ன பேர்? கணேஷ்ராஜாவுக்கு தான் அவர் ஆமாம், கணேஷ்ராஜா தோட்டத்தில் அது வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே வச்சு பார்த்தது. அவருக்கு 100 அடிக்கு கீழே அதெல்லாம் போட முடியாத அளவுக்கு தண்ணி. அதெல்லாம் 20 வருஷம் இருக்கும். அவர் பல போர் போட்டு ஃபெயிலியர் ஆகி வந்தாங்க. கரண்ட்டு அப்போ இந்த மீட்டர் கிடையாதுல்ல, கம்பி அடித்து பார்த்ததில்ல. இது அதனால தான் இதை வாங்கினேன். கம்பி அடித்து பார்க்குறேன், இங்கே பார்க்க முடியாது. இப்போ
முடிய போகுது. அது சீனிக்கல் பாறையை மேலே பார்த்தாலே நான் மீட்டரே தேவைப்படாது எனக்கு. பாறை ஆப்பை வச்சே கணிச்சிருவேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வந்து 300 மீட்டர் ஸ்கேன் பண்ணதில் 650 ஒரு பிரேக் கிடைக்கும். அது வரைக்கும் ஃபுல்லாக கருங்கல் பாறை தான். 650 அடிக்கில் தான் ஒரு பிரேக் வருது. அங்கே 200 மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம். இது 2வது ஸ்கேனு. அதே 12 மீட்ரு லென்த்து 300 மீட்ரு டெப்த்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஆல்ரெடி 2 போர்வெல் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. தண்ணி இல்லை இப்போதைக்கு. இது வந்து தண்ணி தொட்டி. அதில் அந்த மொபட்டருக்கு பக்கத்தில் ஒரு போர் இருக்குது. அதே மாதிரி அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்டர் கரைக்கு பக்கத்தில் ஒரு போர் போட்டிருக்காங்க. 2 போர்லேயும் தண்ணி இல்லை. இந்த டெக்னாலஜி எந்த சிமெண்ட் தர காங்கிரீட் தரையை கூட ஸ்கேன் பண்ணிடுறது. ஆனால் லூஸ் ஆயிலில் மட்டும் எரர் வரும். இது ஃபுல்லாகவே சிமெண்ட் தர தான். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே வச்சு கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது. நான் சர்வே டேங்க் இருக்காமோ? இல்லை. சரி, ஆன் பண்ணிட்டேன். ஆமாம், இங்கே தண்ணி தொட்டி இருக்கனால அந்த தண்ணி தொட்டியை விட்டு விலகி வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்காக இது 3வது ஸ்கேன் இருக்குது. இது 10 மீட்டருக்கு மேலே இருக்குங்கிறதுக்காக ஒரு 3 மீட்டருக்கு தெருவில் வந்து எனக்கு இந்த கிராஸில் ஸ்கேன் பண்ணுறோம். 2வது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஏரியா ரொம்ப டஃப்பான ஏரியா. ஃபுல்லாக கீழே சார்னகிட்டு பெல்ட்டு. 500 அடிக்கு கீழே தான் பாறை முறிவு, லேசான முறிவு தெரியுது. அது 2 இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம். இது 3வது ஸ்கேனு. 13 மீட்டர் லென்த்து 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வந்து தாளையூத்து பகுதி, சங்கர் நகர் டவுன் பஞ்சாயத்து, முத்து நகர் ஏரியா. இங்கே வர்ற வழியில் ஜெயந்திரா ஸ்கூலை கடந்தான் வந்தேன். அந்த ஜெயந்திரா ஸ்கூலில் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே வச்சு 4 பாயிண்ட் கொடுத்தேன். 4 பாயிண்ட்டுலேயுமே 100 அடிக்குள்ளே தண்ணி வந்தது. இங்கே மேக்சிமம் 40 அடி 45 அடி இல்லை 60 அடி அவ்வளோதான். அதுக்குள்ளே தண்ணி வந்துடணும். இல்லை இந்த மாதிரி 600 அடிக்கு கீழே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரேக் காமிக்கி. அவங்களுக்கு உள்ள 100 அடிக்குள்ளேன்னா 40 to 60 அடிக்குள்ளே தண்ணி வந்திருக்கும். அப்போ ஒரு லேடி பிரின்ஸிபலாக இருந்தாங்க. அவங்க தானே? அதுக்கு முன்னாடி சங்கர் கார்பைடு அதுக்குள்ளே பார்த்துருக்கேன். இந்தியா சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் போர் போட ரெக்கமெண்ட் பண்ணல. ஃபுல்லாக பாறை. அங்கே கம்பி அடித்து சரியாக சர்வே பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த டஸ்ட்டு அப்படியே குமிஞ்சு கிடக்கும். அதில் வந்து நம்ம சரியாக ஆமாம், அது இப்போ கிரிப்பு கிடைக்காது. அழகா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த டெக்னாலஜி எவ்வளவு நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே வச்சு இங்கே பண்ணவே முடியாது. ஆமாம், ஏன்னா ஜியாலஜிஸ்ட் ஒப்பீனியன்னா இது கீழே சார்னாகிட்டு வரும், போர்வெல் போட அன்ஃபிட் அப்படின்னு தான் போவேன். இந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்த்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது.